guys, welcome back to our channel. This is me as Divyashree and this is me as Devashree. So நம்ம இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது என்ன vlog அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் சாப்பிட நம்ம ஆதிவிநாயக மெஸ் தான் போய் சாப்பிட்டுட்டு அங்கே டாடா ஹில்ஸ் இருந்தது. ஸோ அங்கே விளையாண்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிளான் எங்கன்னா முருகன் கோயில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்கு, வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஐயப்ப சுவாமியே சரணம், சுவாமியே சரணம் சரணம். கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, அங்க இருக்க முருகர் வந்து மயில் மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. மயிலோட கால்ல தான் ஃபுல் வெயிட்டும் இருக்கும். முருகரோட கால் வந்து கீழே வந்து படாது. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அவரோட நரம்பெல்லாம் வந்து காட்டினாங்க. அப்புறம் இந்த ஸ்டாச்சு செஞ்சவர் அந்த சிற்பிய வந்து அவரோட கட்டை விரல வந்து எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அழகான ஸ்டாச்சு வேற எதுலயும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து இவங்களோட கட்டவரில் எடுத்துட்டாங்கன்னு அந்த கோவிலில் வந்து பூசாரி சொன்னாங்க. அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். அந்த கோவிலில் பிக்சர் எடுக்க உள்ள நான் இது இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன். முருகனை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கொஞ்சம் இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அடுத்தது எந்த கோயிலுக்கு போகிறோன்னா முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த முருகன் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து இந்த முருகருக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதோட மிராக்கிள் இந்த டெம்பிளை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் போடுறோம், பாருங்கள். அங்கே இருக்க ஸ்டாச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. சாமி கும்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திருவாரூர், மயிலாடுதுறைனாலே அங்கே டெம்பிள் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அங்கங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் சொன்னல இந்த வேல் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாகூர் தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, எனக்கு தர்கா போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ எங்கள் அப்பா வந்து நாகூர் தர்கா கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது, நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் ஒரு மாதிரி அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா, அங்கே நிறைய பீஜியான்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த பீஜியான்ஸ் கிட்டே போய் நான் கிட்டே போக போக அழகாக பறக்குமா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல பறந்துச்சு. அதுக்கப்புறம் பீஜியான்ஸ் கூட இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து வேளாங்கண்ணி சர்ச் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்க ஃபுல்லாக சர்ச்லாம் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வேளாங்கண்ணி சர்ச் போய் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அங்கே வந்து ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து போகிற வழி ஃபுல்லாக நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக அங்கே எழுதியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று ஒன்றா படிச்சுட்டு நானும் தேவியும் போயிட்டு இருந்தோம். அங்கே போன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய சிலை, ஜீசஸ் சிலை இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போவோம் சொல்லி அங்கேயும் போனோம். பார்த்தா செம பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது, அழகாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அங்கே வந்து ப்ரேயர் ஹால் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அங்கே நிறைய புது புது திங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம்னால எல்லாருக்குமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டயர்டாக ஆகிடுச்சி இவ்வளோ இடத்துக்கும் போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சீக்கிரம் நம்ம வெளில போய் ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் ரொம்ப டயர்டாகிடுச்சு எல்லாருக்குமே. அடுத்தது வேளாங்கண்ணி பீச் தான் போனோம். பட் நாங்கள் அந்த பீச்சில் இறங்கல. பிகாஸ் எங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல. ஜெல்லி ஃபிஷ்லாம் நிறையா இருந்தது. ஷாப்புக்குமே பீச்சுக்குமே ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் குட்டியாக இருந்தனால நாங்கள் இறங்கலை. நாங்கள் அப்புறம் ஜூஸ் குடிக்க தான் போனோம். நானும் தேவி ரோஸ் மில்க் வாங்கி குடித்தோம். எங்கள் அம்மா மற்றவங்களாம் வந்து லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் வேளாங்கண்ணி பீச் போனேன்னு சொன்னல. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஞாபகார்த்தமாக இருக்க கீ செயின்ஸ்லாம் வாங்கணும். இந்த டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். புது புது விஷயத்தெல்லாம் நான் பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அது என்ன இடம், ஆனால் அது சூப்பரான இடம். ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டிடிஸ், பாய் பாய். நம்ம வந்து அடுத்த vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா, பாய்.